Glory to Jesus. தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான ஜீவத்தை நம்ம தியானிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை தேவன் இங்கே பயன்படுத்துகிறதை படிக்க முடிகிறது. நான் உங்கள் நடுவிலே உலாவி. முதல்ல கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருப்பேன், நீங்க போகிற இடத்துல எல்லாம் அவன் கூட வருவேன், நீ இருக்கிற இடத்துல அவன் கூட இருப்பேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த வார்த்தை இப்படி எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நான் உங்கள் தேவனா இருப்பேன். இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்ல? நிறைய நேரங்கள்ல மனிதர்கள் நான் உங்களோட எல்லாம் இருப்பேன், நான் உங்க கூட இருப்பேன், உங்களுக்கு உதவி செய்வேன், உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் நான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வார்த்தையிலே மாறி விடுகிறார்கள், மனம் மாறி விடுகிறார்கள். கடைசியில தேடி பார்த்தா நம்ம கூடவே அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். மூன்றாவதாக ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் ஆராதிக்கிற தேவன் அங்க பயன்படுத்துகிறத பார்க்க முடியுது. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது, நாம் தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கும்போது, நாம் தேவனுடைய பார்வைக்கு கீழே அவருடைய நிழலுக்குள்ள அடங்கி இருக்கும்போது சகல விதமான நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. முதல்ல கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஒருவேளை நீங்க தேவனுடைய ஊழியக்காரங்களா இருப்பீங்க அப்படின்னா, உங்கள் சபை நடுவிலே கர்த்தரை உலாவுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் ஊழியத்திலே உங்களுக்கு உறுதுணையாய் கர்த்தர் உங்களோடு கூட நடந்து வருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம், அல்லது நீங்க படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல நீங்களே ஒரு வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். உங்க கூட கர்த்தர் உலாவுவதற்கு, கூட இருப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இருப்பார், உங்களை நடத்துவார். இரண்டாவது, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்முடைய தேவனா நம்மோடு கூடவே இருக்கும் போது எந்த தீமையும் அணுகாது அப்படின்னு நம்மை காத்துக்கொள்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறதுனால சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலக்கத்திற்கு இடமில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட உலாவுகிறார், நம்முடைய தேவன் அவர் இருக்கிறார். அதனால இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை பெருகட்டும், உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு புதிய விசுவாசம் வரட்டும். உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, என் தேவன் என்னோடு கூட உலாவி என் தேவனா இருக்கும் போது நான் எதையும் செய்வதற்கு அவர் எனக்கு உதவி செய்வார். பயப்படாதீங்க. இந்த வார்த்தை நீங்க கேட்கும் போது உங்க இருதயத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருவதாக, இந்த வசனம் உங்கள் இருதய பலகையிலே எழுதப்படுவதாக. May God bless you.